மிடில் ஈஸ்டில் ஈரான் நாட்டுக்கும் அமெரிக்க இஸ்ரேல் நாட்டுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்குது. போர் முடிவுக்கு வந்துருங்கிற நம்பிக்கை தகர்ந்து போகிற அளவுக்கான அப்டேட்ஸ் தான் நமக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. இந்த போர் அப்படிங்கிறது உலகளாவிய பொருளாதாரத்தையே பாதிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. எங்கேயோ நடக்கக்கூடிய போர் அப்படின்னு நம்மளால் உட்கார முடியல. ஏன்னா அதோடைய பாதிப்பு இப்போவே நமக்கு தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் அது அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டுப்படைகள் ஈரானில் நடத்துகிற தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கக்கூடிய விதம்ங்கிறது ரொம்ப கடுமையான ஒன்றா இருக்குது. இஸ்ரேலுடைய டெல் அவிவ் நகரத்தில் மிக மோசமான தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அமெரிக்கா ஆதரவு நாடான இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துகிறத தாண்டி மொத்தமாக எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஈரான். குறிப்பாக அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, அமெரிக்காவுடைய இராணுவ தளத்துக்கெலாம் அனுமதி வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவே பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் மேலேயும் ஈரான் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன அடி விழுதோ அந்த அடி எல்லாருக்கும் விழும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. இப்படி இந்த போருங்கிறது ரொம்ப மோசமான கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற சூழல்னால அது உலக பொருளாதாரத்துலேயும் பின்னடைவு அப்படிங்கிறத ஏற்படுத்துது. பெரிய அளவுக்கான விலையேற்றங்கள்லாம் வரலாம், அதுக்காக தயாராகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தங்கத்துடைய விலை இன்னும் குறையும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 15,000 13,000 வந்துருச்சு ஒரு கிராமுடைய விலைங்கிறது. அது இன்னும் குறையலாம், ஒரு 10,000 கூட தொடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த போர் கண்டினியூஸாக நடக்க ஆரம்பிச்சதுன்னா இதனால் நிறைய பேர் பேனிக் ஆகிறதெல்லாம் கூட பார்க்க முடியுது. ஷேர்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களாம் கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க, விற்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. தங்கம் ரொம்ப கம்மியாகிட்டே போயிட்டே இருக்கேப்பா, நம்மக்கிட்ட இருக்கிற தங்கம்லாம் உண்மையிலே வேல்யூவாக இருக்குமா இல்லையா, இப்போ தான் நான் வாங்கினேன் அதிகமாக காசு கொடுத்து அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு சில பேர்லாம் தங்கம் இப்போ கம்மியாகிட்டு இருக்கடா, டக்குன்னு இப்போ இன்வெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதை வாங்கி போடுற வேலையை பார்த்துருக்காங்க. சில்வரையும் அதே மாதிரி வாங்கி போட்டுட்ருக்காங்க. அப்படி ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் தான் மார்க்கெட் வுல்ஃப். மார்க்கெட் வுல்ஃப் அப்படிங்கிறது பிகினர்ஸ் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்லாம் ட்ரேட் செய்கிறதுக்கான ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன். இந்த ஆப்பில் செபியில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக ட்ரேடிங் அப்படிங்கிறத நம்மளால் செய்ய முடியும். 99 rupees லைஃப் டைம் ஃபீல இந்த ஆப்பில் எப்போ வேணால் நம்மளால் ட்ரேடிங் அப்படிங்கிறத பண்ண முடியும். அதுவும் ரொம்ப ஈஸியாகவே பண்ண முடியும். எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கப்புறமா ஃபாலோ ட்ரெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் பிளேஸ் த ட்ரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அப்படி ட்ரேட் ஸ்டார்ட் ஆனவுடனே பார்த்தீங்களா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் அப்படிங்கிறது மூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ நான் ஸ்டாப் ட்ரேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோன்னா ட்ரேடுங்கிறது ஸ்டாப் ஆகிடும். இன்ஸ்டண்ட்டாக 1971 ரூபா நமக்கு ப்ராஃபிட்டு புக் ஆகிடுச்சு. இதில் ஃபாலோ ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏற்கனவே யாரெல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதிலிருந்து நல்ல லாபம் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி கூட இதில் ட்ரேட் அப்படிங்கிறத பண்ணலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செபி ரெஜிஸ்டர்டு எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி ட்ரேட் இன்புட்ஸ் அப்படிங்கிறத நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி எக்ஸ்பர்ட்ஸோடைய ஐடியாஸ்லாம் கேட்டு நிறைய பேர் இதில் ட்ரேட் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 15,000 ரூபா புக் பண்ணியிருக்காங்க, ஒரு மாதத்துக்கு 70,000 ரூபா புக் பண்ணியிருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா கிட்ட புக் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து வர ப்ராஃபிட்லேருந்து எந்த விதமான கமிஷனையும் நாங்கள் எடுக்கிறது இல்லைன்னு மார்க்கெட் வுல்ஃப் சொல்லியிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் கூடுதல் பெனிஃபிட்டாக நமக்கு இருக்கலாம். ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். இதில் எஃப்என்ஓ இன்ட்ராடே ட்ரேடிங் இதெல்லாம் வருது. அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதோடைய ரிஸ்கெல்லாம் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறமா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் அப்படிங்கிறத பண்ணுங்கள். இப்படி ட்ரேடிங் செய்கிறத ரொம்ப ஈஸியாக மாற்றி தரக்கூடிய அந்த மார்க்கெட் வுல்ஃப் ஆப்புங்கிறத 2 மில்லியனுக்கும் அதிகமான பேர் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மூலமாக பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. நீங்களும் மார்க்கெட் வுல்ஃபை யூஸ் பண்ணலாம். அதுக்கான லிங்க் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஈரான் போரை பற்றி நம்ம பார்ப்போம். ஈரான் தொடர்ந்து பல நெருக்கடிக்குள்ளான நாடாக இருக்குது. ஆனால் அவங்களுடைய எதிர்த்தாக்குதலுங்கிறது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில் இருக்குது அப்படின்னு அமெரிக்கா இஸ்ரேல் 2 பேருமே திணறி போய் நிற்கிறாங்கங்கிறதுலேருந்தே தெரியுது. குறிப்பாக ஈரான் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான தாக்குதல் வருதோ அதே அளவுக்கான தாக்குதல் அப்படிங்கிறத இந்த நாடுகளுக்கு தரணும், இந்த நாடுகளுடைய நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தரணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. குறிப்பாக மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் அதில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ரீசெண்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதை தான் காட்டுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட நெய்பர் கண்ட்ரீஸ்லாம் ஈரான் தாக்குதல் பண்ணுறாங்க, அவங்களால அட்டாக் பண்ணுறாங்க. எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா. இந்த ஈரான் நாடை நம்பவே முடியாது, இவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த விஷயத்தை வச்சே ரொம்ப அதிகமாக ப்ரொபகண்டா அப்படிங்கிறது செய்யப்படுது அமெரிக்காவிலையும் இஸ்ரேலாலையும். கூட இருக்கக்கூடிய அரபு நாடுகள் கூட எங்களுடைய பொறுமைக்கு எல்லை உண்டு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சவுதி அரேபியா நேரடியாக ஈரானுக்கு த்ரெட்டன் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. இனிமேல் எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது, நீங்கள் எங்களை தாக்குறத நிறுத்தி ஆகணும் அப்படின்னு ரொம்ப காட்டமான பதில் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஈரான் தரப்புலேருந்து இதற்கு வரக்கூடிய பதிலுங்கிறது, நாங்கள் தாக்கலை, எங்களை தாக்க வைக்கிறாங்க, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புக்கு காரணம் நாங்கள் கிடையாது, அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் அப்படிங்கிறது தான்
அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. ஏன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் தாக்குறாங்க? அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஈரான் மேலே விழக்கூடிய ஒவ்வொரு அடியும் அந்த நாட்டுக்கு மட்டும் பாதிப்பாக இருக்கக்கூடாது. எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிறத விட, உங்கள் எல்லாருக்கும் வலிச்சதுன்னா, அப்போ எனக்கு ஏன் வலிக்குது, எப்படி வலிக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும்ல, அப்படிங்கிறது தான் ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்குது இந்த வார் தொடங்கினதுலேருந்து. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை அவங்க அதனால தான் மூடி வச்சுருக்காங்க. உலகத்தின் 20% எண்ணெய் தேவை அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக தான் போகுது. அது மூடியே கிடக்கு. இந்த போர் தொடங்கி 20 நாளுக்கும் மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் முடிவே எட்டப்படலை. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மூடப்பட்டதால் உலக பொருளாதாரமே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இதை டக்குன்னு பார்க்கும்போது ஈரான் எவ்வளோ மோசமான ஒரு நாடு பார்த்தீங்களா, உலக பொருளாதாரத்தையே வந்து இப்படி மோசமாக ஆக்குறாங்களே அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். ஆனால் அவங்க அதுக்கான டிஃபென்ஸ் மோடில் இருக்காங்க. அவங்க நாட்டுடைய பாதுகாப்புக்காக இதை செய்கிறாங்க. அவங்களுடைய எல்லை பகுதியை தான் அவங்க மூடியிருக்காங்க. அவங்க எல்லைக்குட்பட்ட பகுதியில் அவங்க இப்படி மூடி இருக்கிறதுனால எங்களுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்கறத விட அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுங்க. அந்த நாடுகளால் தான் எந்த அளவுக்கு பாதிப்புங்கிறது உங்கள் எல்லாருக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக ஈரான் வந்து தொடர்ந்து இதை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க எதிர்பார்க்குறது நடக்குது. ஐரோப்பாவில் பார்த்திங்கன்னா நேட்டோ நாடுகள் வந்து இந்த போரில் நாங்கள் தலையிட மாட்டோம், இது எங்களுக்கான போர் அல்ல அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மூடப்பட்டதுக்கான மெயின் காரணங்கிறது இந்த 2 நாடுகள் தான் அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. அதனால தான் அவங்க நாட்டுடைய போர்க்கப்பல்களெல்லாம் உதவிக்கு அவங்க அனுப்பவே இல்லை. அதுதான் அமெரிக்காவுக்கு நெருக்கடியை வந்து உருவாக்குது. இந்த போரை அவங்க ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைங்கிறது உருவாகுது. ஆனால் ஒவ்வொரு முறை இது முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய சமயத்தில் அதை மறுபடியும் எஸ்கலேட் பண்ணக்கூடிய விதம் யார்கிட்ட இருந்து வருதுன்னா, ட்ரம்ப் அவர்கள்கிட்ட இருந்தும் நேதன்யாஹூ கிட்ட இருந்தும் தான் வருது. நேதன்யாஹூ வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து போன வாரம்லாம் ரொம்ப பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து நான் உயிரோடு தான் இருக்கேன், நேரடியாக அவங்கள பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு அவர் பேச ஆரம்பிச்சிருக்கார். நேட்டோ நாடுகள் வந்து அழுத்தம் கொடுத்தப்போ அந்த நாடுகளையே கோவப்படுத்தக்கூடிய விதமாக தான் ட்ரம்ப் பேசியிருந்தார். உங்களுக்கு முதுகெலும்பே கிடையாது, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கே வரல, நீங்களாம் எதுக்கு இருக்கீங்க அப்படிங்கிற ஆங்கிளில் தான் அவருடைய பதிலுங்கிறது இருந்துச்சு. ஒரு நாட்டுடைய தலைவர் அந்த நாட்டுடைய மாண்பை கெடுக்கக்கூடிய விதத்தில் பேசியிருக்கக்கூடாது. ஆனால் அப்படி தான் வந்து ட்ரம்ப் வந்து பேசுகிறார். ஆனால் அதே சமயத்தில் ஈரானுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய விதமாக, அவங்கள வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணக்கூடிய விதமாக தான் ட்ரம்ப்புடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதே இருந்துச்சு. ஈரானில் இருக்கிற எல்லாருமே நாங்கள் கொண்டுட்டோம், ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாருமே கொண்டுட்டோம், அங்கே பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தலைவர்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஈரானில் நாங்கள் சும்மா ஜாலிக்கு குண்டு போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இப்படி தொடர்ந்து ஈரானை கோபப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதே இருந்துச்சு. அது போக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை திறக்கணும், அதுக்கு 48 மணி நேரம் கெடு அப்படிங்கிறத நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். அந்த கெடுவுக்குள்ளே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை நீக்கப்படலைன்னா ஈரானுடைய பவர் பிளான்ஸ் மேலே தாக்குதல் நடத்தப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஈரான் எங்கள் மேலே தாக்குதல் நடத்தினீங்கன்னா விளைவுகள் இன்னும் மோசமாக இருக்கும், எங்களுடைய பவர் பிளான்ட் அழிக்கப்பட்டதற்கு பதிலாக நாங்கள் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய பவர் பிளான்ஸை வந்து தாக்குவோம், அது மட்டும் இல்லாமல் அங்கே டீசாலினேஷன் பிளான்ஸையும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு பின்விளைவுகள் வந்து ஏற்படுத்தும் ஒருவேளை அது நடந்துச்சு அப்படின்னா. மார்ச் 18 அன்னைக்கு இஸ்ரேல் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய கேஸ் ஃபீல்டான அசாலயா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத வந்து தாக்குனாங்க. அந்த தாக்குதல் ஈரானுக்கு பெரிய அடி அப்படிங்கிறத கொடுத்துச்சு. அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக தான் இஸ்ரேலில் வந்து ரொம்ப கடுமையான தாக்குதலை வந்து நடத்தினாங்க. அப்படியா இஸ்ரேலை தாக்குனதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் இருந்த கேஸ் ஃபீல்ட்ஸ், கேஸ் பிளான்ட்ஸ் இது எல்லாத்தையுமே தாக்குனாங்க ஈரான். குறிப்பாக கத்தார் பெரிய அளவுக்கான பாதிப்பு அப்படிங்கிறத சந்திச்சது. அவங்களுடைய எல்என்ஜி எக்ஸ்போர்ட் கெப்பாசிட்டிங்கிறது 17% குறையக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு டேமேஜ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு $20 பில்லியன் அளவுக்கான இழப்புங்கிறது இதனால் அவங்களுக்கு ஏற்பட போகுது. சவுதி அரேபியா ஈரானுடைய பல ட்ரோன்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய ரெட்சி ரிஃபைனரிங்கிறது ஈரானுடைய ட்ரோனால் தாக்கப்பட்டிருக்கு. இப்படி குவைத் யுஏஇலையும் தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. இப்போ ரொம்ப வெளிப்படையாகவே எங்களுடைய பவர் பிளான்ஸ் தாக்கப்பட்டால் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பவர் பிளான்ஸும் தாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர் பிளான்ஸ் மட்டும் இல்லாமல் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் கேபிள்ஸ் அப்படிங்கிறதும் மொத்தமாக அழிக்கப்பட்டுடும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால் கல்ஃப் கண்ட்ரீஸில் பவர் அப்படிங்கிறதே இல்லாமல் போகலாம், இன்டர்நெட்டுக்கான ஃபெசிலிட்டி அப்படிங்கிறதே இல்லாமல் போகலாம். அது அந்த நாடுகளுடைய எக்கனாமியை பெரிய அளவுக்கு பாதிக்க வைக்கும். அது உலகம் முழுக்க எதிரொலிக்கும். இதில் நடுநிலையான நிலைப்பாடு எடுத்து எந்த நாட்டுக்கும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கல, இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னா உலக நாடுகளில் பல நாடுகள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேரடியாக அவங்க போருக்குள்ளே வரல, இல்லைன்னா இந்நேரம் நேட்டோ உள்ளே வந்திருக்கும், சைனா ரஷ்யா ஏதாவது ஒரு நாடு உள்ள சப்போர்ட்டுக்கு வந்திருக்கலாம் ஈரானுக்கு, அது ஒரு பெரிய கேஸாக மாறி இருக்கலாம், அதெல்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொறுமையாக இருக்காங்க. ஏன்னா இதில் 3ஆம் உலகப் போர் வெடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சின்ன ட்ரிகர் ஏதாவது தப்பாக நடந்ததுனா கூட அது பெரும் போராக மாறிடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதுனால தான் ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. ஆனால் அதை மாறணும்,
ஈரானுக்கு எதிராக மற்ற நாடுகளும் ஒன்று திரளணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற கொஸ்டின்ங்கிறது எழும்ப தான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், பஹ்ரைன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு இல்லையா, அந்த தாக்குதலில் அமெரிக்காவுடைய பேட்ரியாட் ஏவுகணை அப்படிங்கிறதான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதை வச்சு தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால அமெரிக்கா தான் அந்த தாக்குதல் நடத்தினாங்களா அப்படிங்கிற கேள்விங்கிறது வருது. அமெரிக்கா தரப்பில் இருந்து இல்லை இது தவறுதலான ஒரு தாக்குதலாக இருந்திருக்கலாம், ஏவுகணை தவறி போய் விழுந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில்ங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே போல் ஈரான்லேருந்து 4000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய டியாகோ கார்ஷியா அப்படிங்கிற ஒரு முக்கியமான இடத்த தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த டியாகோ கார்ஷியாங்கிற இடத்துல பிரிட்டிஷும் யூஎஸும் ஒன்றா சேர்ந்து அமைச்சிருக்கக்கூடிய ஒரு இராணுவ தளம்ங்கிறது இருக்குது. மிக மிக முக்கியமான ஒரு இராணுவ தளமாக அது பார்க்கப்படுது. 4000 கிலோமீட்டர் தாண்டி நடந்த அந்த தாக்குதலில் பெரிய அளவுக்கு டேமேஜ் அப்படிங்கிறது நடக்கலை. ஒரு ஏவுகணைங்கிறது இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு, இன்னொரு ஏவுகணை அப்படிங்கிறது வர்ற வழியிலேயே செயலிலேருந்து கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் வந்துச்சு. 4000 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி ஈரானால் இப்படி ஒரு தாக்குதல் நடத்த முடிஞ்சிருக்கு அப்படின்னா, ஈரானில் இருந்து லண்டன் உட்பட ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல முக்கியமான சிட்டிஸை ஈரானால் தாக்க முடியும். அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்னு ஈரானை சுற்றி ஒரு இமேஜ் அப்படிங்கிறத கட்டமைக்கிறாங்க. ஈரான் தொடர்ந்து நாங்கள் அப்படி ஒரு தாக்குதலை நடத்தலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் சைட்லேருந்து அது வரலை, எங்களுடைய பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாமே 2000 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு தான் இருக்குது, அதுக்கு மேலே ட்ராவல் பண்ணாது அப்படிங்கிறது அவங்களுடைய விளக்கமாக இருக்குது. இல்லை அவங்களுடைய மிசைல் டிஸ்டன்ஸ்லாம் இவங்க அதிகமாக்கிட்டாங்க, பார்த்தீங்களா 4000 கிலோமீட்டர் வந்துருச்சு அப்படின்னு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல. ஏன்னா இஸ்ரேல் இந்த மாதிரி ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷன்ஸை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நாடு தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 1954 ஆப்ரேஷன் சூசன்னா அப்படிங்கிற ஒரு மிஷனை இஸ்ரேலுடைய ரகசிய பிரிவான மொசாட் செயல்படுத்தினாங்க. எகிப்தில் இருக்கக்கூடிய எகிப்து யூதர்களை வேலைக்கு எடுத்து அவங்க மூலமாக எகிப்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க பிரிட்டிஷ் அலுவலகங்கள் மீது தாக்குதல் நடத்தணும். அந்த தாக்குதலை நடத்தினதுக்கு அப்புறமா அந்த தாக்குதலை நடத்தினது பாலஸ்தீனத்தில் ஆயுதம் ஏந்தி போராடக்கூடியவங்களும் அதே மாதிரி எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு சில எக்ஸ்ட்ரீமிஸ்டும் தான் இப்படி ஒரு தாக்குதலை நடத்துனாங்க அப்படின்னு ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி எகிப்துக்கு எதிராகவும் பாலஸ்தீனத்துக்கு எதிராகவும் அமெரிக்க பிரிட்டிஷ் நாடுகளை ஒன்று திரட்டுறதுக்கான ஒரு முயற்சி மொசாட் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா அது கண்டுபிடிக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டுச்சு. இதே மாதிரி 6 days war அப்படிங்கிற ஒரு போருங்கிறது நடந்தது. அந்த போரில் அமெரிக்க போர்க்கப்பல் மீதே இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சு. 37 அமெரிக்க வீரர்கள் அதில் இறந்து போனாங்க. நாங்கள் தெரியாமல் தாக்கிட்டோம், அது என்ன கப்பல்னு எங்களுக்கு சரியாக தெரியல, ஏன்னா அதில் எந்த கொடியுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் தரப்புலேருந்து சொன்னாங்க. ஆனால் அமெரிக்கா சைட்லேருந்து அதுக்கப்புறமா டீக்ளாசிஃபைடு இன்ஃபர்மேஷனுங்கிறது வந்துச்சு. அந்த இன்ஃபர்மேஷனில் அந்த கப்பலில் அமெரிக்க கொடி பறந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அமெரிக்க கப்பல்னு தெரிஞ்சு தான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. இப்படி அமெரிக்க கப்பலே தாக்கிட்டா அரபு நாடுகள்லாம் சேர்ந்து இந்த அமெரிக்க கப்பலை தாக்கிட்டாங்க அப்படின்னு அமெரிக்காவுக்கு இன்னும் கோபம் வரும். அதன் மூலமாக இன்னும் பெரிய அளவுக்கு இந்த போருங்கிறத நடத்தலாம், நேட்டோ படைகள் இன்னும் அதிகமாக ஒன்று சேருவாங்கன்னு பிளான் பண்ணியிருந்தாங்க இஸ்ரேல். இப்படி பல ஃபால்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியான ஒரு சம்பவம் அப்படிங்கிறத இதுலேயும் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நேற்று பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் தராரு. ரீசெண்டாக ப்ரெஸ்ஸை அவர் சந்தித்தார். அதில் 4 குற்றச்சாட்டு அப்படிங்கிறத வைக்கிறார். முதல் குற்றச்சாட்டுங்கிறது என்னென்னா, சிவிலியன்ஸை தாக்குறாங்க, அப்பாவி பொதுமக்களை நோக்கி ஈரானியர்கள் குண்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை வச்சுருந்தார். இதே மாதிரி அப்பாவி மக்களை நோக்கி குண்டு மழை பொழிந்தது இஸ்ரேல். பள்ளிக்கூடத்தில் தாக்குதலை அவங்க நடத்தினாங்க. அவங்க தாக்குனதுக்கு இவங்க தாக்குனது சரியாக போச்சுன்னு நான் சொல்ல வரல. இதில் அப்பாவி மக்களுடைய உயிர் தான் பலியாகுது, ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒன்று. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டு நேதன்யாஹூ சொல்கிறது அப்படிங்கிறதா வேடிக்கையான ஒன்றா இருக்குது. ரெண்டாவது குற்றச்சாட்டுங்கிறது என்னென்னா, 3 மதத்தின் முக்கியமான இடமான ஜெருசலேம் எந்தளவுக்கு முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நம்ம குருசேட் வார் பற்றின எபிசோட்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஃபஸ்ட் எபிசோடில் ரொம்ப டீட்டெயிலாக அதில் பேசியிருப்பேன். இந்த எருசலேமில் ஈரான் தாக்கியிருக்காங்க. நல்ல வேலையாக அங்கே இருக்கக்கூடிய புனித கோயில்களுக்கெல்லாம் எந்த விதமான ஆபத்து இல்லை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. இது உண்மையிலே ஈரான் தான் தாக்குனாங்களா, இல்லை ஈரானுக்கு மேலே கோபத்தை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஏதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிறத சொல்ல முடியல. மூணாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4000 கிலோமீட்டர் தாண்டி போய் தாக்கக்கூடிய அளவுக்கான ஏவுகணைகள் அவங்கக்கிட்ட இருக்குது. அதனால் ஐரோப்பா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதனால தான் ஈரானுக்கு எதிராக நம்ம அணி திரளணும், நீங்கள் எல்லாம் இதை விட என்ன பெரிய சாட்சி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்காக நாங்கள் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், கிளம்பி வாங்க நாம் ஈரானுக்கு எதிராக சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்ருக்கார்.
இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஈரான் மேலே மற்ற நாடுகளும் தாக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் தான் அவங்களுக்குள்ளே தெரியுது. இந்த போரை தொடங்கினது இவங்க 2 பேர், இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது இவங்க 3 பேர் சேர்ந்து, இந்த போரில் இந்த 2 பேராலையும் ஈரானை சமாளிக்க முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது எங்களுக்கு இன்னும் உதவி தேவை அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகளையும் ஒன்றா அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போர் எதுக்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிற தெளிவுங்கிறது 2 பேர் தரப்புலையும் இல்லை. நேத்தன்யாஹூகிட்டயாவது ஈரானை வந்து எப்படியாவது அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்ங்கிறது இருக்குது. ஆனால் அமெரிக்கா சைடில் தெளிவான ஒரு விஷயமே இல்லை. ஒவ்வொருத்தரும் முன்னுக்கு பின் முரணாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ட்ரம்ப் வந்து அவர் சொன்ன கருத்தையே மாற்றி மாற்றி பேசுகிறார். ஈரானுடைய அணு ஆயுத ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத நாங்கள் தகர்த்துட்டோம், அவங்களால அணு ஆயுதமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொன்னார். இப்போ போர் வந்து மறுபடியும் தொடர்ந்து நடக்கும், ஏன்னா அவங்கக்கிட்ட இன்னும் அந்த அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய ஃபெசிலிட்டிங்கிறது இருக்குது, அதை மொத்தமாக அழிச்சா தான் இது நான் முடிவுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு மறுபடியும் அவர் சொல்கிறார். இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, கடந்த வருஷம் ஜூன் மாதம் வந்து ஈரானுடைய இந்த அணு ஆயுத திறன் அப்படிங்கிறத வந்து நான் மொத்தமாக அழிச்சிட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார். மார்ச் மாதம் 18ஆம் தேதி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய துல்சி கப்பார்ட் வந்து ரிட்டர்ன்லேயே அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க செனேட் சபை முன்னாடி. ஆமாம், நாங்கள் ஈரானுடைய அணு ஆயுத திறன் அப்படிங்கிறத அழிச்சிட்டோம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு மறுநாளே பீட் ஹெக்ஸத் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்கள எப்படியா தடுக்கணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்புடைய எண்ணமாகவே இருக்குது அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்கார். ஸோ இப்படி லாஜிக்கே இல்லாமல், எந்த காரணத்துக்காக இந்த போரை நடத்துகிறோம் அப்படிங்கிற ஐடியாவே இல்லாமல் இந்த போர் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அமெரிக்காவுடைய இராணுவ தலைமையகமான பென்டகன் கிட்டேருந்து இன்னொரு 200 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான பணம் தேவைப்படுது அப்படின்னு அரசுக்கு கோரிக்கைங்கிறது போயிருக்கு இந்த போரை நடத்துறதுக்கு. இதை பற்றிய கேள்விகள் கேட்டால், இந்த போரை வந்து 4 நாளில் முடிச்சிருவேன்னு சொன்ன இவங்க தான் இப்போ தாங்க ஸ்டார்டிங் ஃபேஸ்லேயே இருக்கும், இன்னும் இந்த போரில் வந்து பார்க்க வேண்டியதுக்கு நிறைய இருக்குது, அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு தான் அந்த காசு கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இது அமெரிக்காவுக்குள்ளே பெரிய அளவுக்கான குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கு. நிறைய பேர் ட்ரம்ப்புக்கு அகெயின்ஸ்டாக வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போர் நமக்கு தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது வைக்கப்பட்டுட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயந்தான். இப்போது இஸ்ரேல்லையும் அதற்கான குரல்கள் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. இஸ்ரேலில் நேத்தன்யாஹூ பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கை அதிகமாக வைக்கப்பட்டு போராட்டங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டெல் அவைவில் நடந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. அதை பார்க்குறதுக்காக போன அமைச்சர்களை திரும்ப போங்க அப்படின்னு சொல்லி மக்கள் விரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சி போற தொடங்கினாங்க. இப்போ அவங்க நாட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு ஆட்சி மாற்றம் வேணுங்கிற மாதிரியான போராட்டங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இதில் ஒரு விஷயம் மட்டும் நல்லா கவனித்து பார்க்கணும். என்னென்னா, அமெரிக்காவிலையும் சரி இஸ்ரேலையும் சரி டெமோக்ராட்டிக்கான போராட்டங்கள் நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அரசுக்கு எதிரான போராட்டங்களை நடத்தக்கூடிய உரிமை பெற்றவர்களாக இருக்காங்க. அதற்கான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அதை பற்றிய செய்திகள்லாம் நமக்கு வெளியில் வருது. ஆனால் ஈரான் இன்றைக்கும் இரும்பு திரையை போட்ட ஒரு நாடாக தான் இருக்குது. இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியல. ஈரானுக்குள்ளே இன்டர்நெட் மொத்தமாக கட் ஆகிருக்கு, எங்கெங்கே கரண்ட் இருக்குது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியல. அப்பப்போ செய்திகள் வெளியில் வந்துகிட்டு இருக்கு, ஈரான் மக்கள் வந்து பொது வழியில் வந்து நடந்து வந்தாங்க, இராணுவத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பார்க்க முடியுது. அது அரசு தரப்புக்கிட்ட இருந்து வரக்கூடிய தகவல்கள் தான். நேரடியாக அந்த மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளில் இருக்காங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்காங்களா, அரசுக்கு ஆதரவாக இருக்காங்களா அப்படிங்கிறத உறுதியாக நம்மளால் சொல்ல முடியல. ஏன்னா அதை பற்றிய செய்திகள் வெளியில் வராமல் இருக்கிறத ஈரான் அரசு உறுதிப்படுத்துது. இந்த விஷயந்தான் இந்த 2 தரப்புகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம். அதை நம்ம கவனித்து பார்க்கணும். என்ன தான் இந்த போரில் ஈரான் பக்கம் அறம் இருந்தாலும், அவங்களுடைய கை ஓங்கி இருந்தாலும், இந்த விஷயத்தில் இந்த 2 நாடுகளுக்கு தான் பாயிண்ட்டுங்கிறது போய் சேருது. இந்த பாயிண்ட் அடிப்படையாக வச்சு தான் ஈரானில் ஆட்சி மாற்றம் நிகழணும் அப்படின்னு இந்த நாடுகள் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்னும் போருங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த போர் சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரப்படணும், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுங்கிறது திறக்கப்படணும். இல்லைன்னா நம்மளுடைய பொருளாதார நெருக்கடிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும். அது எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும், எப்படிப்பட்ட பாதிப்புகள்லாம் நமக்கு வரலாம் அப்படிங்கிறத இன்னொரு நாள் வந்து டீட்டெயிலாக நம்ம அலசி ஆராய்ச்சி பார்க்கலாம். பொருளாதார நெருக்கடிகள் வரக்கூடிய சமயத்தில் பதட்டமாகாமல் அதை எப்படி நமக்கு பயனுள்ளதாக மாற்றணும் அப்படிங்கிறத யோசிங்க. அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு காசை நல்லா கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நல்லா வந்து போட்டு வைங்க. அப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸ் என்னென்னங்கிறத யோசிச்சு பாருங்கள். அப்படி ஒரு ஆப்ஷன் தான் இந்த வீடியோடைய தொடக்கத்தில் நான் சொன்னது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட் வூல்ஃப் அப்படிங்கிறத 2 மில்லியனுக்கும் அதிகமான பேர் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மூலமாக அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படிங்கிறது கிடச்சிக்கிட்டு இருக்கு. நீங்களும் அதே மாதிரியான இன்கம் எல்லாம் ஜென்ரேட் பண்ணலாம். அதுக்கு ட்ரேடிங் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக மாற்றி தந்திருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் வூல்ஃப் ஆப்புங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.
மறந்துடாதீங்க, ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். கம்ப்ளீட்டாக அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ட்ரேடிங் அப்படிங்கிறத செய்ய ஆரம்பிங்க. சரி, ஓகே பிகாஸ் போர் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கும் நம்புகிறேன். சீக்கிரமாக இன்னொரு ஆங்கிளில் வந்து இந்த போர் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன்.